பிரேக்கேஜ் இல்லாம ப்ரொடெக்ஷன்ல வச்சிருக்கோங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. உடல் சூட்டுனால வரக்கூடிய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து 2 பழுத்த மஞ்ச வாழை எடுத்திருக்கேன். இது தோல் உரிக்காம அப்படியே எடுத்திருக்கேங்க. இதுல அதிக லெவலான பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹேர் growth நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. மூணாவது நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து பழைய சாதமும் பழைய சாதத்தினுடைய கஞ்சி தண்ணியும் தான் எடுத்திருக்கேன். இதுல ஸ்டார்ச் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால இந்த ஹேர் பேக்கை வாரத்துல 2 முறை யூஸ் பண்ணிட்டே வாங்க, அல்டிமேட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. வெறும் 3 மாசத்துல என்னுடைய முடிய வளர்த்து காட்டுவேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக்க ஒரு சேலஞ்சா எடுத்து நீங்க வாரத்துல 2 முறை யூஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்றதுனால முடி மேல இருந்து கீழே வரையும் ஒரே லெவல்ல ஈவனா வளருங்க. ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணி ரூட்ஸ்ல இருந்து வளரக்கூடிய ஒவ்வொரு முடியும் நல்லா ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியா பிரேக்கேஜ் இல்லாம ப்ரொடெக்ஷன்ல வச்சிருக்கோங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நைட்டே ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. உடல் சூட்டுனால வரக்கூடிய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் growth இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்து நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து 2 பழுத்த மஞ்ச வாழை எடுத்திருக்கேன். இது தோல் உரிக்காம அப்படியே எடுத்திருக்கேங்க. இதுல அதிக லெவலான பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹேர் growth நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. மூணாவது நான் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து பழைய சாதமும் பழைய சாதத்தினுடைய கஞ்சி தண்ணியும் தான் எடுத்திருக்கேன்.